ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்கொட்டை முருங்கைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பலாக்கொட்டையும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, தண்ணிலாம் சுண்டட்டும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணிலாம் சுண்டிடுச்சான்னு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ தண்ணிலாம் சுண்டிடுச்சு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் தொட்டு தொட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம வெறுமையிலே கூட அப்படியே சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பலாக்கொட்டை முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பலாக்கொட்டை முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.